நாட்டின் 10 மாநிலங்களில் 24 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடக்கவுள்ளது. அந்த வகையில் ஆந்திரா, குஜராத், கர்நாடகாவில் தலா 4, மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் தலா 3, ஜார்க்கண்டில் 2, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடக்கவுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானதை அடுத்து சி.வி. சண்முகம் பதவிக்காலம் நிறைவடையும் முன்பே ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அதேபோல் மகாராஷ்டிர துணை முதல்வரானதை அடுத்து சுனேத்ரா பவார் பதவிக்காலம் நிறைவடையும் முன்பே ராஜ்யசபா பதவியை துறந்தார். ஒடிசாவின் பிஜு ஜனதாதளத்தைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி தேபாஷிஷ் சமந்தாரே பதவிக்காலம் முடியும் முன்பே எம்பி பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தார். இந்த 3 மாநிலங்களில் ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. தமிழகத்தில் தவேக தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் எம்எல்ஏக்கள் பலத்தின் அடிப்படையில் அந்த கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி கிடைக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் காங்கிரஸ் தலைமை கேட்டுக் கொண்டதன்படி ராஜ்யசபா எம்பி பதவியை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்தது தவேக. இதையடுத்து ராஜ்யசபா எம்பி பதவிக்கான தமிழக வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தியை களமிறக்குவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. அதேபோல் கர்நாடகாவில் மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் போட்டியிடுகிறார். பவன் கேரா, மன்சூர் அலிகான் ஆகியோரும் கர்நாடகாவிலிருந்து காங்கிரஸ் சார்பில் களமிறக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் மீனாட்சி நடராஜன், ராஜஸ்தானில் நீரஜா டாங்கி, ஜார்க்கண்டில் பிரணவ்ஜா ஆகியோர் களமிறக்கப்படுவதாக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்துள்ளது. இதன்படி 5 மாநிலங்களில் நடக்கும் ராஜ்யசபா எம்பி தேர்தலில் போட்டியிடும் 7 வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் மேலிடம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது.